Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. So நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்ரீலங்கா vs இங்கிலாந்து ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 21 ஆகஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் எடுத்துக்கிட்டோம்னா ஈவினிங் 3:30 மணிக்கு, அதாவது மணி 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் மான்செஸ்டர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இப்போ அடுத்ததா நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து தகுந்தாக்கணும் உங்களுக்கு பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும், சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் லெவன்ல ஏதாச்சும் மாற்றம் இருக்கா அப்படிங்கறது உங்களுக்கு புதுசு மாற்றம் இருந்தா யார் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, அவர் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஓகே. இப்போ அடுத்ததா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த நியூ பால்ல கட்டர் வேரியேஷனை போடுறவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுன்ஸ் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவுன்சஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விங்கும் நல்லாவே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பேட்டிங் பண்றாங்க இல்ல, அவங்க வந்து இயர்லியா வந்து விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் அந்த நியூ பால்ல கட்டர் வேரியேஷன் போடுவாங்க, அந்த ஸ்விங் ஆகிறதுனால இயர்லியாவே பேட்ஸ்மேன் வந்து விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல பேட்ஸ்மேன் கொஞ்சம் விக்கெட் இழந்துருவாங்க. ஸோ போக போக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாலுக்கு தகுந்தாக்குல ஸ்ட்ரகிள் பண்ணி பேட்ஸ்மேன் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போக போக ஸோ ஸ்டார்டிங்ல விக்கெட் இழந்துட்டாங்க, மிடில் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் என்ன பண்றாங்கன்னா கடைசி போக போக பிச்சு வந்து பாத்தீங்கன்னா நல்ல யூஸ்டு பிச்சு ஆக ஆக ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர் அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த ஹெட்வர்ட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 36 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 17 மேட்சும், ஸ்ரீலங்கா 8 மேட்சும் வந்து தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப அப்பர் ரைட்ல இருக்கிறாங்க. இங்கிலாந்து வந்து 17 மேட்ச் வின்னிங் அப்படிங்கிறதுல. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பா இருக்கும். ஸோ மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் ஆகிறது வாய்ப்பு. கிட்டத்தட்ட மற்ற ஆப்புக்கு இந்த ஆப்புக்கும் ஒரு 100, 120 இந்த மாதிரி அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்னா பெருசா ஒன்றும் கிடையாது. காமனா ஒரு 5ல இருந்து ஒரு 6 பிளேயர் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுல இருந்து எனி ஒன் பிளேயர் அப்படிங்கிற பிக் பண்ணி நம்ம பிளே பண்ணா போதும். சரி, ஏதாச்சும் ஒரு பிளேயரை மட்டும் நம்ம பிக் பண்ணி பிளே பண்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்மிருதி மந்தனா எல்லாரும் பிக் பண்ணிருக்காங்கன்னா ஆப்னண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாரா பால்வெட் வந்து பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்க பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணி யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பாப் ஆப்ஷனுக்கு எல்லா மேட்சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷனை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல GSTயும் கிடையாது, DDSம் கிடையாது. ஸோ நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GSTயும் அவங்க பிடிக்கிறது கிடையாது, வித்ட்ராவல் பண்ற மணிக்கு DDSம் அவங்க பிடிக்கிறது கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 10% வந்து கேஷ் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்க ஒரு 100 ரூபா டெபாசிட் பண்ணீங்கன்னா 110 ரூபா உங்க அக்கௌண்ட் வந்து ஏறும். அதே 100 ரூபா வித்ட்ராவல் பண்ணாலும் 110 ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல வந்து ஏறிக்கும். ஸோ எப்படி பண்ணாலும் சரி, நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க வித்ட்ராவல் பண்ணாலும் சரி, டெபாசிட் பண்ணாலும் சரி, அதுக்கு எக்ஸ்ட்ரா 10% கேஷ் போனஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான வயசுல ரன் ஆயிட்டு இருக்கு. மறக்காம இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ இங்கிலாந்து பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் டான் லாரன்ஸ், பென் டக்கெட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஒலி போப். ஸோ ஒலி போப் தான் இந்த டீமோட
கேப்டன்ஷிப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நியூயார்க் டெஸ்ட் மேட்ச் ஒரு கேப்டன்ஷிப்பா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், ஜெமி ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. கிறிஸ் வாக்கர்ஸ், ஆன்கிட்சன், மேத்யூ பாட்ஸ், மார்க் வுட் அண்ட் ஷாஹிப் பசீர். ஸோ இவங்க தான் இங்கிலாந்தோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் ஸ்ரீலங்கா பிளேயிங் பொறுத்த வரைக்கும் பதும் நிசங்கா, கண்டர்தனா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. குசல் மெண்டிஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருப்பார். ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இன்னும் யார் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படிங்கறத அறிவிக்கல. ஸோ குசல் மெண்டிஸ் அண்ட் தீப் சந்திமல். ஸோ இவங்க ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒருத்தர் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து பண்ணுவாங்க. அண்ட் மேத்யூஸ், சந்திமல், டிடி சில்வா, கமுன் மெண்டிஸ், ஜெயசூர்யா, வேந்தர்சே, லகிரு குமாரா அண்ட் பெர்னாண்டோ. ஸோ இவங்க தான் வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது டெவலப்மெண்ட் பிளேயர்ஸ் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஜெமி ஸ்மித் அண்ட் கிறிஸ் வாக்கர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் டெவலப்மெண்ட் பிக்ல வந்து இருக்காங்க. ஜெமி ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓடியா T20 மேட்ச்ல நம்ம டாப் ஆர்டர்ல இருக்க விக்கெட் கீப்பரை தான் வந்து மஸ்ட் ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இதுல வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டா வந்து சேஞ்ச் ஆகுங்க. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி விக்கெட் கீப்பர் நமக்கு அவர் வந்து ஃபர்ஸ்ட் டவுனா இருக்காரு இல்ல 5th டவுனா இறங்குறாரு அப்படி கணக்கு இல்ல. விக்கெட் கீப்பர்னு இருந்துட்டாவே கண்ணை மூடி நம்ம அவங்களை வந்து பிக் பண்ணிக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஓவராலா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டெஸ்ட் மேட்ச் முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து ஒரு 6 ஸோ அதிகபட்சம் 7 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு விக்கெட் கீப்பர்ஸுக்கு. ஸோ நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஸோ டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீல்டிங் எல்லாம் அந்த விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி ஒரு 4-5 பேர் வந்து நின்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொசிஷன் வந்து விக்கெட் ஃபீல்டிங் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற விக்கெட் கீப்பருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் நிறைய வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 6ல இருந்து 7 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இதுல இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அந்த கேச்சஸ் மூலமாவே கிட்டத்தட்ட 48 இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். பேட்டிங் ஆர்டர் வராமைய பேட்டிங் ஆர்டர்ல வந்து போத் இன்னிங்ஸ்ல வச்சுக்கலாமே போத்லயும் சேர்த்து ஒரு 50 பிளஸ் அடிச்சிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். ஸோ விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைச்ச ஒரு 50ங்கும் போது ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து ஒரு 110 ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு விக்கெட் கீப்பருக்கு. ஸோ அதே ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டோம்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 60 மேட்சுக்கு மேட்ச் 60 பிளஸ் அடிச்சாதான் அவங்களால ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ல வர முடியும். ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 60 பிளஸ் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு கணக்கு வச்சுட்டாலும் ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் தான் வரும். பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காரு. ஸோ அந்த பட்சத்தில் விக்கெட் கீப்பர் ஒரு மஸ்ட் ஒரு பிக்கா வந்து இருப்பாங்க. ஸோ அந்த பட்சத்துல ஜெமி ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படின்னு சொன்ன காரணம் தான். ஸோ விக்கெட் கீப்பிங் மூலமாவே கிடைக்கக்கூடிய ஒரு 5ல இருந்து ஒரு 6 கேச்சஸ் வரைக்கும் பிடிச்சிருவாரு. பேட்டிங் ஆடுறா இருந்தாலும் போத் இன்னிங்ஸ்ல விட்டுருந்து நம்ம 50ல இருந்து 60 பிளஸ் 2 வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பவுலர் தான். ஸோ ஸ்டார்டிங்ல விக்கெட் இழந்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்தாக்க எப்படி பேட் பண்ணணும். ஸோ டாப் ஆர்டர்ல வரையும் விக்கெட் இருந்துச்சு கடைசியா தான் நம்ம வந்து இறங்கணும் அப்படி இருக்க பட்சத்துல எப்படி பிளே பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்குல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. ஸோ இவரெல்லாம் மஸ்ட் ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கிறிஸ் வாக்கர்ஸ். ஸோ கிறிஸ் வாக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரு 45ல இருந்து ஒரு 50 பிளஸ் 2 வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுப்பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான குவாலிட்டியான பவுலர். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 1 or 2 டீம்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டாப் ஆர்டர்லயே வராரு, ஒரு 2nd or 3rd பொசிஷன்ல பேட்டிங் ஆர்டர்ல வராரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவருக்குலாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரு 50 பிளஸ் வரையும் மணிக்கிறது 50 ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் வந்துடும். அண்ட் மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் கணக்கு வச்சுக்கிட்டாலும் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட்டுக்கு வந்து 25 ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்காது. என்ன ஒரு 18ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் சம்திங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ T20 அண்ட் ஓடிஐல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச் அண்ட் ஸ்டம்பிங் வந்து 20 பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ் போத் இன்னிங்ஸ் ஒரு 4 விக்கெட் வரையும் இவர்கிட்ட கிடைக்கும். 4 வந்து அதிகபட்சமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 4 விக்கெட் கணக்கு அமைச்சாலும் ஒரு 80 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் விக்கெட் மூலியமாக வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 50 ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா ஒரு 100ல இருந்து ஒரு 120 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு
கிறிஸ் வாக்கர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் குசல் மெண்டிஸ், மேத்யூஸ், டிடி சில்வா அண்ட் கமுன் மெண்டிஸ். ஸோ இவங்க 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ இதுல குசல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரா அல்லது சண்டிமல் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரா அப்படிங்கறத இன்னும் தெரிவிக்கல. ஸோ அது தெரிவிச்சதுக்கு அப்புறம் யார் என்னென்ன டெலிகிராம் சேனல் வந்து நாங்க அதை சொல்றோம். மறக்காம டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குசல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பிங் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுன்னா குசல் மெண்டிஸை கம்பல்சரி ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அந்த இடத்துல சண்டிமல் தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண போறாருன்னா குசல் மெண்டிஸை தவிர்த்துட்டு அந்த இடத்துல சண்டிமலை வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ குசல் மெண்டிஸை பிக் பண்ண போறான்னு வச்சு விக்கெட் கீப்பிங் பண்றாருன்னா சேம் ஸ்மித்துக்கு என்ன சொல்லணும் அதே தாங்க. விக்கெட் கீப்பிங் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த 40 ஒரு 50+ ரன்ஸ் வந்து கிடைச்சிடும். பேட்டிங் ஆர்டர் வந்து போத் இன்னிங்ஸ்ல ஒரு 30 ஒரு 40+ அடிச்சாவே போதும். இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அப்ரைட்ல வந்ததுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா மேத்யூஸ். ஸோ மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட ஆல்ரவுண்ட் பொசிஷன் வந்து இருக்காரு. அண்ட் இன்னிங்ஸை வந்து செகண்ட் ஒன் வந்து இறங்குறாருங்க. ஸோ இன்னிங்ஸ் செகண்ட் ஒன் இருக்காரு, டபுள் ஆப்ஷன் பிக்ல இருக்காரு. ரீசன்ட் மேட்ச் எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பேட்டிங் ஆர்ல நல்ல ஒரு ஸ்கோர் வந்து கொண்டு இருக்காரு. டெஸ்ட் மேட்ச்லயுமே ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. இவரோட ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 43 ஒரு 45% ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சுட்டு இருக்காரு டெஸ்ட்ல. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல மேட்ச்ல என்னோட கணக்கு பத்தி கிட்டத்தட்ட ஒரு 40+ ரன் வரையும் போத் இன்னிங்ஸ்ல கேட்டோம்னா ஒரு 60 ஒரு 70+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது போத் இன்னிங்ஸ்லயும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு 60 வச்சாலும் 75+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். அது பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மட்டும். அண்ட் விக்கெட் கீப்பிங் விக்கெட் மூலயமா பவுலிங் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 2 விக்கெட். ஸோ போத் இன்னிங்ஸ்ல கணக்கானோம்னா ஒரு 4 ஒரு 5 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மேத்யூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மேத்யூஸுக்கு சேம் இங்க கிறிஸ் வாக்கர்ஸ்க்கு என்ன சொன்னா அதே தான் இங்க மேத்யூஸுக்கும். ஸோ டாப் ஆர்டர்லயே வந்து இருக்கிறாரு. பேட்டிங் ஏலையும் வந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் அடிப்பாரு. ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 45+ங்கிறத ஒரு ஆவரேஜாக வந்து வச்சுட்டு இருக்காரு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். பவுலிங்ல வந்தாலும் கம்பல்சரி 2 விக்கெட்டுங்கிறத இவர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தான பிளேயர் தான் இவர் வந்து. அடுத்ததான் டிடி சில்வா. ஸோ டிடி சில்வா தான் இந்த டீமோட கேப்டன்ஷிப் வந்து பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ இந்த டீமோட நியூ கேப்டன்ஷிப் சொல்லலாம் அந்த டெஸ்ட் மேட்ச்ல. அண்ட் இவர் பேட்டிங் ஆர்டர் ஸோ ஒரு ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஒரு 30+ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சுட்டு இருக்காரு பேட்டிங்ல வந்து. ஸோ ஒரு பவுலிங் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ அப்படியே பண்ணாலும் ஒரு கம்மியான பால் தான் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ கம்மியான ஓவர் தான் பவுல் பண்ணுவாரு. ஸோ கம்பல்சரி ஒரு பவுல் பண்ணுவாராங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. காரணம் ஆப்போனன்ட்ல லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. ஸோ அவருக்காக இவர் பவுல் பண்ணலாம். ஸோ அவர் வந்து டாப் ஆர்டர்ல விக்கெட்டை விடாம ஒரு 70 ஒரு 80+ வரையும் அடிச்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல பென்டேக்கர் வந்து அடிச்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல ஸோ இவரை வேணா அந்த இடத்துல பவுல் பண்ணி அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணா இருக்கலாம் போறீங்க. கம்பல்சரி இவர் பவுலிங்ல இருந்து விக்கெட் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இவரை வந்து நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கமுன் மெண்டிஸ். ஸோ கமுன் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் சேம் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிளான பிளேயர். என்னைய பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா வச்சிருக்காரு. இவரோட ஆக்சுவல் டெஸ்ட் மேட்ச் அந்த ஓடிஐ மேட்ச்லாம் ரொம்பவே சூப்பரா வந்து பிளே பண்ணியிருக்காருங்க. ஸோ அப்படி இருக்க மேட்ச்ல டெஸ்ட்டுக்கு ஒரு ஆக்டான பிளேயரா வந்து இருப்பாரு. டபுள் ஆப்ஷன்லயே ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் ஆர்டர்ல போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு 40 ஒரு 45+ வரையும் அடிச்சாவே போதும். ஒரு 60+ ரன் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். அண்ட் மேட்சுக்கு அதாவது கம்பல்சரி போத் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி போத் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்குலாம் மஸ்ட் ஒரு எப்போ வந்து நீங்க கொடுத்து பாருங்க. ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்னு வந்து நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரும் உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஜெமி ஸ்மித், மேத்யூ பாட்ஸ் அண்ட் சாயிப் பஹீர். ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ்ல வந்து இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% கீழே தான் வந்து இவங்க பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்த்தான பிளேயரா இவங்க வந்து பிக் பண்ணலாமா அப்படிங்கிறத வீட்டில் சொல்ல போறேன். ஸோ ஜெமி ஸ்மித் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். விக்கெட் கீப்பிங் பண்றவங்க மஸ்ட் ட்ரை. ஸோ மேட்ச் டெஸ்ட் மேட்ச்னாவே விக்கெட் கீப்பிங் பண்றவங்க மஸ்ட் ஒரு ட்ரை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த பட்சத்துல கிட்டத்தட்ட ஜெமி ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 ஒரு 40% பீப்புள் தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிக் பண்ணி நீங்க 1 or 2 டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் பண்றவங்கள
ஸோ ஏன்னா விக்கெட் கீப்பிங் மூலியமாக ஒரு 40-50+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிரும். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து நல்ல பேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் விக்கெட் கீப்பரை மஸ்ட் ஒரு ட்ரையா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேத்யூ பார்ட்ஸ். ஸோ மேத்யூ பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்ச் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே பார்த்ததான் மேத்யூ பார்ட்ஸ். ஸோ மேத்யூ பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி மேட்சுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் போத் இன்னிங்ஸ்ல 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 5 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் தப்பா சொல்றேன். ஓகே இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ பார்ட்ஸ். ஸோ மேத்யூ பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு மேட்ச் ஒரு 2 விக்கெட் வரையும் விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஒரு 2 மேட்ச் ப்ளே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட விட்டு நம்ம ஒரு 4 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். 4 விக்கெட்டுங்கும் போது ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து வந்து கிடைச்சிரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 18ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் ஒரு விக்கெட்டுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு 4 விக்கெட் எடுக்கிறாருன்னா ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ட்ரிபிளா பிளேயரா வந்து இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 25% கீழே தான் வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி ஒரு டிஃபரன்ஸ் பிக்கை ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்தவரை கம்பல்சரி ஒரு பிக்கா வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அடுத்ததா ஷாயிப் பஹீர். ஸோ ஷாயிப் பஹீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு 10% பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃபரன்ஸா நான் ட்ரை பண்றேன். ஸோ மற்ற பேர் வேணா இவர் கொஞ்சம் டிஃபரன்ஸா நான் ட்ரை பண்ணி பார்க்கறாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. மேட்சுக்கு 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட், கம்பல்சரினா 1 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இங்க இப்ப அடுத்ததா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் தினேஷ் சந்திமல், ஜெயசூர்யா அண்ட் வாரன்ஸே சரி அண்ட் வேந்தர்ஸே அண்ட் பெர்னாண்டோ. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்க ஒரு பேட்ஸ்மேன் வந்து இருக்காங்க. ஸோ தினேஷ் சந்திமல், ஸோ தினேஷ் சந்திமல் இந்த டீம்ல விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா இவர் வந்து மஸ்ட் ட்ரை. ஸோ அப்படி விக்கெட் கீப்பிங் பண்ணலைன்னா 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதை வந்து நான் டெலிகிராம் சேனல் வந்து கொடுக்குறேன், சரி மறக்காம பாருங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா தினேஷ் சந்திமல் மஸ்ட் ட்ரை. கிட்டத்தட்ட ஒரு 15% பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் பொசிஷன் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அப்படி விக்கெட் கீப்பிங் பண்ணலைன்னா இவரை வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஜெயசூர்யா போத் இன்னிங்ஸ்லயுமே மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மஸ்ட் ட்ரை ஜெயசூர்யா அண்ட் வேண்டர்ஸ். ஸோ சேம் ஜெயசூர்யா அண்ட் வேண்டர்ஸ் 2 பேருமே மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ வேண்டர்ஸோட ஜெயசூர்யாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் அடிப்பாரு. ஸோ அது வந்து அவருக்கு பிளஸ்ஸா இருக்கு. ஸோ வேண்டர்ஸ் சேம் தான் பவுலிங் ஆப்ஷன்ல மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே பார்த்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் உங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஸோ இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பென் டெக்கெட், ஜாப் ரூட், கிறிஸ் வாக்கர்ஸ், அட்கின்சன் அண்ட் மார்க்வுட். ஸோ இந்த 5 பிளேயரும் கிட்டத்தட்ட 80ல இருந்து ஒரு 90%க்கு மேல பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்த்தான பிளேயரா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ பென் டெக்கெட் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாருங்க. ஸோ டெஸ்ட் மேட்ச்னாவே எல்லாருமே அவர் எடுத்த அக்ரிசிவா வந்து ஆட மாட்டாங்க. ரொம்ப பாலை வந்து ஸ்ட்ரோக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100 பாலுக்கு 20 ரன், ஒரு 30 ரன் அந்த மாதிரி டெஸ்ட் மேட்சை பாக்குறவங்க கம்பல்சரி வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ T20 ODI மாதிரி வந்து பிளே பண்ண மாட்டாங்க. டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா தான் வந்து பிளே பண்ணுவாங்க. ஒரு 10 பாலுக்கு 1 ரன், 20 பாலுக்கு 2 ரன், ஸோ அந்த மாதிரி டேக்கிள் பண்ணி தான் விளையாடுவாங்க. விக்கெட்டை இழந்துடக்கூடாது, கடைசி வரை நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்டியல விளையாடுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல பென் டெக்கெட் விக்கெட்டை இழக்காம பிளே பண்ணிட்டு இருந்தாருன்னா இவர் இருந்து போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 100ல இருந்து ஒரு 110 பாயிண்ட்ஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அண்ட் ஜோ ரூட் ரொம்ப குவாலிட்டியான பவுலர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேனுங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேனுக்கு போது என்னை பொறுத்த கம்பல்சரி ஒரு பிக்கை வந்து இவர் வந்து நீங்க பிக் பண்ணிக்கணும்னு தான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல எல்லாரும் விக்கெட்டை இழந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆட்கள் டேக்கன் பண்ணி பிளே பண்ணுவாருங்க. ஸோ டாப் ஆர்டர்ல எல்லாரும் விக்கெட்டை இழந்துட்டாங்க, ஒரு கம்மியான பர்டிகுலர் ஸ்கோர் தான் வந்து அடிச்சிருக்காங்கன்னா கடைசி வரையுமே மேட்சை முடிச்சு கொடுக்குற வரையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டிங் ஆர்டர்ல இருந்து அதுக்கு தகுந்த டேக்கன் பண்ணி விளையாடுவாரு. டெஸ்ட் மேட்சுக்கு ரொம்பவே ஒரு ஆக்டான பிளேயரா வந்து இருப்பாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஒரு பிக்கா வந்து இவர் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஹை பர்சன்டேஜ்ல கிட்டத்தட்ட 85% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான
ஒருத்தான பிளேயரா தான் வந்து இருக்காரு. பாரத கிறிஸ் வாக்கர்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் கிட்டத்தட்ட போத் இன்னிங்ஸ்ல ஒரு 50% வரையும் எதிர்பார்க்கலாம். மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அன்கின்சன் சேம் கிறிஸ் வாக்கர் அன்கின்சன் 2 பேருக்கும் ஒண்ணுதாங்க. ஸோ கிறிஸ் வாக்கரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்லயும் ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் வந்துடும், பவுலிங்லயும் பார்த்தீங்கன்னா மேட்ச்க்கு 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுத்துருவாரு. அண்ட் அன்கின்சனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் போத் இன்னிங்ஸ்லயும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த மார்க்வுட். ஸோ மார்க்வுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு குவாலிட்டியான பவுலர். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் மார்க்வுட்டை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் குசல் மெண்டிஸ், மேத்யூஸ் அண்ட் கமுன் மெண்டிஸ். ஸோ இவங்க 3 பேரும் வந்து கிட்டத்தட்ட 75% மேல வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ குசல் மெண்டிஸ், ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், விக்கெட் கீப்பிங் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. அப்படி விக்கெட் கீப்பிங் பண்ணலைன்னா இவரை வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மேத்யூஸ் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு எம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. 1 or 2 டைம் கேப்டன் விக்கெட் ஆப்ஷன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கமுன் மெண்டிஸ், ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு நல்ல கார்னர் பண்ணி பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்ற 2 பிளேயருமே வந்து சேஃபான பிளேயரா தான் வந்து இருப்பாங்க. ஸோ ஜெய் ஸ்மித்தா இருக்கட்டும், இல்ல குசல் மெண்டிஸ் அண்ட் சந்திமன். ஸோ இவங்க யார் விக்கெட் கீப்பிங் பண்ணாலும் சரி அவங்க மஸ்ட் ட்ரை. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. ஓகே, பார்த்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யாரை கொடுக்கலாம், ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணா யாரை கொடுக்கலாம், ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற போது யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கிறிஸ் வாக்கர்ஸ், மேத்யூஸ் அண்ட் ஜோ ரூட் அண்ட் ஜெயசூர்யா, இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்ல இருந்து எனி 2 பிளேயர்ஸ்க்கு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல பென் டக்கெட், ஜெமி ஸ்மித், அன்கின்சன், குசல் மெண்டிஸ், கமுன் மெண்டிஸ் அண்ட் பேந்தர்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்ல இருந்து எனி 2 பிளேயர்ஸ்க்கு வந்து கேப்டன் கொடுத்து பாருங்க, ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.